ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரீத்தி. இன்னைக்கு சமைக்க போகிறது கொண்டக்கடலை குருமா அண்ட் பூரி தாங்க. வாங்க எப்படி சமைப்போன்னு பார்ப்போம். கிரேவி தயார் பண்ண 4-5 ஸ்பூன் எண்ணெயில் சோம்பு, லவங்கம், பட்டை எல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பொரிய விட்டுட்டு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா கோர்ஸாக அரைச்சி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி விசில் விட்ட சன்னா 3 விசில் நல்லா விட்டுருங்க. அதில் ஒரு கல் உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கரம் மசாலா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம 2 ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணுறதால ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தீய வேண்டாம் கடைசியில். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, வீட்டில் அரைச்சதாகவே இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 தக்காளி பழம் இருக்குங்களா, நல்லா அரைச்சி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அதை ஆட் பண்ண உடனே 2 ஸ்பூன் குழம்பு தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு தூள் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு மாதிரி கறி குழம்பு வாசனை அந்த மாதிரி கொடுக்கும். அதை ஆட் பண்ணுறச்ச லைட்டாக சிம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் அப்புறமா அந்த நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தண்ணி விட்டுருப்போங்களே அந்த விசில் விட்டும் போது அதை இப்போ ஆட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 1 மினிட் கேப் விட்ட பிறகு நீங்கள் அந்த தண்ணியும் அப்புறமா அந்த கடைசியில் விட்டு வச்சு அந்த சன்னாவும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா சத்து இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா கிரேவி பார்த்து நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 5 to 8 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க, ஏன்னா பூரிலையும் உப்பு இருக்கும், கிரேவிலும் உப்பு இருக்கும், சன்னால உப்பு இருக்கும். அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பிறகு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம், ஓப்பன் லிட்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டுங்கன்னா திக்காயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லியை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளஃபியான பூரி ரெடி பண்ண நான் இன்னைக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு லைட்டாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலாப்பில் எண்ணெய் லைட்டாக பூசி விட்டுருங்க, அப்போ நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப் நான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சமையல் குறிப்பு என்னன்னா, நல்லா அகலமாக விரிச்சு தேங்க, பட் ஸ்மாலாகவே இருக்கட்டும், ஸ்மால் சைஸாகவே போர்ஷன் இருக்கட்டும், ரொம்ப பெரிய சைஸாக வேணாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி ஷேப் வச்சுக்கோங்க. ஒரு முறை ஃப்ளஃபியான பூரி வேணும் அப்படின்றதுக்கு மேலே அந்த எண்ணெய் மேலே அப்படியே ஊற்றி விடுங்க கரண்டிலேருந்து எடுத்து. அப்போ நல்லா இன்னும் உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபுல் ஃப்ளேம் இருந்தாவே இருக்கட்டும், ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்காதீங்க, பூரி அப்புறமா எண்ணெய் குடிச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே 2 முறை திருப்பி விட்டிங்கன்னா மேலே ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி இருந்தால் அப்புறம் வெந்துருச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.